ஐடருங்க ஐடருங்க, டக்குன்னு பொருளா மாறு, டக்குன்னு பொருளா மாறு. ஒரு தம்பிள்ஸா மாறிட்டேன். எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது எங்க இருக்கிறதோ. ஓகே, இங்க இருக்கிறாங்க. கரெக்டா இருக்கோங்க. அப்படியே இங்கேயே நிப்போம். ஏய், இவனுங்க நம்மள மாட்டி விட்டுருவாங்க போலுங்க. அது பாருங்களேன், நம்ம என்ன ஷூட் பண்றாங்க. என் மேல ஐயோ, பட்டுச்சு பட்டுச்சு பட்டுச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, என் கதையை முடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சு கதையை முடிச்சிட்டாங்க. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த கேமோட பேரு ஐட் ஆர் டை அப்படின்றது. நம்ம இப்ப வெயிட்டிங் ஏரியால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது பாருங்க, நம்மள மாதிரி வேற ஒருத்தன் பையனா பொண்ணான்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 14 செகண்ட் வெயிட் பண்ணா நம்ம கேம்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம போயிடலாம். இருங்க. 6 செகண்ட், 5 செகண்ட், 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட். ரவுண்ட் ஓவர் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம போக போறோம். இருங்க. நம்ம பெஸ்ட் ஐடர் யாரு, சீக்கர் யாருன்றத சொல்றாங்க. இப்ப நம்ம அடுத்த கேமுக்கு போவோம். இருங்க. என்ன நம்மள கேம்குள்ள கூட்டு போல, இன்னும் கேம்குள்ள கூட்டு போங்கடா எங்களை. இன்னும் 34 செகண்ட் வெயிட் பண்ண சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியலையே. பாருங்க, நம்மள மாதிரியே நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. 2-3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேமிங் இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம நம்ம ஒளிஞ்சுக்கணும். ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஐடர்ஸ் கொஞ்சம் பேர், சீக்கர்ஸ் கொஞ்சம் பேர். நம்ம மாட்டாம ஒளியறது தான் கேமு. செம்ம சூப்பரா இருக்கும். நமக்கு பாத்தீங்களா, ஏதோ கன்னு மாதிரி தந்திருக்காங்க. அது பாருங்க, செம்மையா இருக்குல்ல இந்த கன்னு. கன்னா கத்தியா தெரியல. ஒரு சைடு கன் இருக்கு, ஒரு சைடு கத்தி இருக்குங்க. அது பாருங்க, ஒரு வித்தியாசமான இடத்துக்கு நம்மளை கூட்டு வந்துட்டாங்க. முதல்ல நம்ம யாருன்றத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஐயோ, நம்ம ஐடருங்க. நம்ம ஐடர். நம்ம ஏதாவது ஒரு பொருளா ஒளிஞ்சுக்கலாமா? இங்க போய் நம்ம இதான் மாறிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப நம்ம ஒரு பாக்ஸா மாறிட்டோங்க. பாக்ஸா இங்க இருந்துக்கலாமா, இல்ல மரமா மாறிக்கலாமா? மரமா மாறிக்கலாங்க. மரமா மாறி எங்க போறது? ஐயோ, மரமா மாறினா கண்டுபிடிச்சிருவாங்களே. ஐயோ ஐயோ, ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்னுப்போம். இந்த இடத்துல நின்னுக்கலாங்க. ஐயோ, துண்டா மாட்டி வைக்க போறேன்னு நினைக்கிறேன் நானு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்க. சி, காலி பண்ணிட்டாங்க. இவ்வளவு ஈஸியா செத்துட்டனே. இப்ப நான் என்ன நான் கையில கன்னெல்லாம் வச்சிருக்கேன். ஐயோ, நான் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறவங்க போலங்க. நானும் ஷூட் பண்றேன். இதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கணுங்க. புரியுது 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 புரியுது. ஓஹோ, இதான் விஷயமா? புரியுது. இப்போ யாரோ மேல பாக்ஸோட இங்க ஒரு செடி போயிட்டு இருக்கு பாருங்க. சி, ஐயோ, செடி போயிட்டு இருக்கு, கவனிச்சும் விட்டுட்டனே. ஏதாவது பொருள் அசைஞ்சா சொல்லுங்க, நம்ம போட்டு தள்ளிடலாம். பொருள் ஏதாவது அசைஞ்சா சொல்லுங்க. இப்ப நானும் சீக்கிரம் மாறிட்டேன். ஐடர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை. ஐயோ, ஒரு செடி குதிக்கலாம் செஞ்சதுங்க. பாருங்க, அங்க குதிச்சுட்டு இருக்கு பாருங்க செடி. வாங்க 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 வாங்க. என்னங்க, ஒரு செடி குதிச்சது பார்த்தேன். ஏதோ இங்கெல்லாம் சேர் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. சுட்டு பார்ப்போமா? இருங்க, சுட்டு பார்ப்போம். பாத்தீங்களா, அங்க யாரும் மனுஷங்க தான் இருந்திருக்காங்க. நம்ம பொருள் இல்லாத இடத்துல இருக்குனாலே டவுட். இங்க 4 பாக்ஸ் இருக்குல்ல, இங்க கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஷூட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இதெல்லாம் பாக்ஸ் தானே உண்மையாலே? இது பாக்ஸா? ஆமாங்க, நம்மள மாதிரியே ஒருத்தன் ஷூட் பண்ணி பாக்குறான் பாருங்க. பொருள் எங்கெல்லாம் இருக்கோ, பொருள் எங்கெல்லாம் ஒளிய வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஷூட் பண்ணி பார்க்கணுங்க. இங்கெல்லாம் சேர் இருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ இல்லைங்க. இங்க ஷூட் பண்ணி பார்ப்போம். சேர் தானப்பா. சேர் ஏன் இங்க இருக்கு? இங்க ஒரு பொருள் வந்த மாதிரி இருக்கு. என்ன, எங்க ஒளிஞ்சிருக்காங்க? இன்னும் 4 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. கண்டுபிடிக்க முடியலங்க. எங்க ஒளிஞ்சிருக்காங்க? 4 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 32 செகண்ட்ல கண்டுபிடிக்கலன்னா சீக்கிரஸ் தோத்துட்டோம்னு அர்த்தம். ஆனா நானே ஐடர் தானே, நான் எதுக்கு சீக்கிரம் மாறினேன்னு தெரியல. நம்ம அவுட் ஆயிட்டோம்னா சீக்கிரம் மாறிடுவோம் போல, கண்டுபிடிக்கிற ஆளா மாறிடுவோம் போல. பாப்போம், இன்னும் 4 பேரை கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லைங்க. இங்க 4 பொம்மை இருக்கு. பாப்போம், ஷூட் பண்ணி பாப்போம். ஷூட் பண்ணு இந்த பொம்மையை. ஒரு ஐடர் 3 பேர் தாங்க இன்னும் கண்டுபிடிக்கணும். 3 பேர் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா டைம் இல்ல. அவள் தான் அவுட்டுங்க. 3 பேரை தான் கண்டுபிடிக்கணும். ஆனா கண்டுபிடிக்க முடியாது போல. 2 செகண்ட் தான் இருக்கு. அவள் தாங்க, முடிஞ்சு போச்சுங்க. கேம் முடிஞ்சிருச்சுங்க. பாத்தீங்களா, சீக்கிரம் டீம் தோத்துருச்சு. பெஸ்ட் ஐடர் ஒரு நபர் நல்லா ஒளிஞ்சு ஜெயிச்சிட்டாருங்க. சரி, அடுத்த ரவுண்டு என்ன ரவுண்டு? அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுமா? திரும்ப என்னங்க, ஸ்டார்டிங் இடத்துல நம்மள விட்டுட்டாங்க. 33 செகண்ட் இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணோங்க. அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுங்க.
அதான் நம்ம ஒளியுறது, நம்ம ஒரு பொருளா மாதிரி ஒளியணுங்க. அதாவது பாக்ஸா மாதிரி ஒளியலாம், இல்லைன்னா மரமா மாதிரி ஒளியலாம். பட் ஆனா நான் ஒளியதுக்குள்ளேயே என்ன ஷூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி சாமர்த்தியமா ஒளியணும் பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம ஒளியுறோமா இல்ல சீக்கிரம் இருக்குமான்னு தெரியல. இன்னும் 12 செகண்ட்ல அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆயிடும்னா எல்லாருமே இந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. ஓஹோ, ஜிம்ல. ஓ, இந்த வாட்டி ஜிம்ல போய் நிப்போங்க. எங்க நிக்கணுமோ அந்த இடத்துக்கு நம்ம போவோம் போல. ஜிம்ல நிப்போம். போன வாட்டி தான் அந்த இடத்த விளையாண்டோம்ல. இந்த வாட்டி ஜிம்முக்கு வந்திருக்குமா பாருங்க. ஆமாங்க, ஜிம்மு மாதிரி ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம ஐடரா சீக்கிரம் எங்க நம்ம நம்ம ஐடருங்க ஐடருங்க ஐடருங்க. டக்குன்னு பொருளா மாறு, டக்குன்னு பொருளா மாறு. ஒரு தம்பிள்ஸா மாறிட்டேன். எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது எங்கேயாவது சீக்கிரம் போயிடலாம். இங்க இங்க இருக்கலாமா? ஐயோ, ஓகே, இங்க இருக்காங்க. கரெக்டா இருக்கோங்க. அப்படியே இங்கே நிப்போம். ஏய், இவனுங்க நம்மளை மாட்டி விட்டுருவாங்க போறங்க. அது பாருங்களேன், நம்மளுக்கு பக்கத்துலயே அவன் போயிட்டு இருக்கான். நான் இங்கேயே அப்படியே அமைதியா இருக்க போறேங்க. கரெக்டா பாக்ஸ் இப்படி உக்காந்துட்டேங்க. நம்ம இங்கேயே இருக்கலாம். அவனுங்க வராங்களா பார்ப்போம். நம்ம பொருளா மாறிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்படியே இருப்போம். எங்க யாருமே வர மாதிரியே தெரியல. அது பாருங்க, அங்க ஒருத்தன் பாருங்களேன் போயிட்டு இருக்கான் பாருங்க. அங்க படுத்துக்கிட்டு தூக்குவாங்க பாத்தீங்களா தம்பிள்ஸ, அந்த மாதிரி ஒருத்தன் அங்க போய் கரெக்டா செட்டில் ஆயிட்டான். ஐயோ ஐயோ, இங்க ஷூட் பண்றோம். நம்மள கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. நம்மள கண்டுபிடிக்கலங்க இப்போதைக்கு. பாத்தீங்களா, ஷூட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. நம்மள கண்டுபிடிக்கல. நம்ம சைலண்டா ஒளிஞ்சிருப்போங்க. நம்ம மேல அவனுக்கு இன்னும் டவுட் வரல. நம்ம அசைஞ்சோன்னா அவனுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அசையாம இருக்கணுங்க. அசைஞ்சா கண்டுபிடிச்சிருவாங்க. இது பாருங்க, ஒருத்தன் எல்லாரையும் எல்லா பொருளையும் ஷூட் பண்றாங்க. அநேகமா நம்மள இந்த இடத்துல ஷூட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்ப வரைக்கும் அவனுக்கு டவுட் வரலங்க நம்ம இங்க ஒளிஞ்சிருக்கிறது. 7 ஐடர்ஸ் கரெக்டா ஒளிஞ்சிருக்கும். 7 பேர் கரெக்டா. ஒருத்தன் பொருளா ஓடிட்டு இருக்கான் பாருங்க, மாட்டிக்கிட்டான். அவனை ஷூட் பண்ணிடுவான் எப்படின்னாலும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேம் புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதை பாருங்க, இன்னும் 7 ஐடர்ஸ் பத்திரமா ஒளிஞ்சிருக்கும். அதுல நானும் ஒருத்தன். அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. இன்னும் 1 நிமிஷம் டைம் இருக்கு. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள இந்த 7 பேரை கண்டுபிடிச்சாதான் சீக்கர்ஸ் ஜெயிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஐடர்ஸ் ஆனா நாங்க தான் ஜெயிப்போம். பார்ப்போம். ஐயோ, இன்னொரு ஐடர் மாட்டிக்கிட்டாருங்க. என் கூட ஒளிஞ்சா ஒரு நபர் மாட்டிக்கிட்டாரு. இது பாருங்க, 6 ஐடர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இன்னும். அங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு இடத்துல அமைதியா இருந்தாலே அவனுங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்படி ஓடினாதான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரியே எனக்கு பக்கத்துல ஒருத்தர் ஒளிஞ்சு. ஐயோ, என்ன ஷூட் பண்றாங்க. என் மேல பையோ பட்டுச்சு பட்டுச்சு பட்டுச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, என் கதையை முடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு கதையை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நானும் சீக்கிரம் மாறிடுவேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் மாறிடுறேன்னா இப்படி. ஆமாங்க, இப்ப பாருங்க, என்னையும் சீக்கிரம் மாத்தி விட்டாங்க பாருங்க. இப்ப நான் ஐடர்ஸா கண்டுபிடிக்கணும். நானும் ஒரு பக்கம். சரி, நம்மளும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிக்கிட்டே போவோம். ஐயோ, என்னங்க 34 செகண்ட் 2 ஐடர்ஸ் ஒளிஞ்சிருக்காங்க. ஐடர்ஸ் மாட்டி கூடாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஐடர் தான். பாருங்க எவ்வளவு சீக்கிரம் பாருங்க. இந்த சிலிண்டர்லாம் ஷூட் பண்ணுவோம். 24 செகண்ட் 2 ஐடர்ஸ் சூப்பரா ஒளிஞ்சிருக்காங்க போலியங்க. எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு இவனுங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி, எங்க ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்த ஷூட் பண்ணி பார்ப்போம். இல்ல, இந்த இடமும் இல்ல. எங்க 10 செகண்ட் ஒரு ரைடர் தாங்க ஒளிஞ்சிருக்காரு. அவர் மாட்டிக்கிட்டா நாங்க தோத்துட்டோங்க. ஐயோ, மாட்டக்கூடாது. 5 செகண்ட்ல ஐயோ, மாட்டிக்கிட்டாருங்க. சீக்கர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. சே, என்னங்க நான் இருக்கிற டீம் எப்பவுமே தோத்துறது. ஷிட். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்றாங்க? அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுமா? 34 செகண்ட் வெயிட் பண்ணாதான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். சரி, வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு ரவுண்டு விளையாடிட்டு நம்ம கேமை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி வேற ஒரு இடத்துக்கு போகலாம். இந்த வாட்டி நம்ம மியூசியத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்டியே மியூசியம் தானே போனோம். இந்த வாட்டி இந்த இடத்துக்கு போகலாங்க. ஏதோ வின்டர் லேண்டன் இருக்கு. இந்த இடம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல நம்ம போகலாம். ஐ லவ் சின்சான் ஒருத்தன் சொல்றாங்க. பாத்தீங்களா? சின்சான் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே தான் பிடிக்கும். ஒருத்தன் ஐ லவ் சின்சான் ஐ லவ் சின்சான்னு சொல்றான். நிறைய பேர் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒருத்தன் தாங்க ஐ லவ் சின்சான்னு சொல்றான். ஐயோ, நம்ம அடுத்த ரவுண்ட் வந்துட்டோங்க. இந்த வாட்டி நான் ஐடரா சீக்கிரான்னு தெரியல. ஐயோ, ஐடரா சீக்கிரா ஐடர் தாங்க. இந்த வாட்டியும் ஐடர் தாங்க. நான் எப்படி ஒரு பொருளா மாறிட்டேன். இந்த பொருளா மாறினா டவுட் வந்துடுவாங்க. ஐயோ, இன்னும் அவனுங்க வரதுக்கு கம்மி டைம் தாங்க இருக்கு. ஐயோ, டக்குன்னு ஐயோ, மரமா மாறிடுறாங்க. மரமா மாறினா பெட்டருங்க. ஐயோ ஐயோ, மரமா மாற முடியலையே. டைம் இல்லைங்க. இங்கே இருந்துடலாம். கிஃப்ட் பெட்டியா மாறிட்டாங்க. கிஃப்ட் பெட்டியா இங்க இருக்காங்க. கிஃப்ட் பெட்டியா இந்த இடத்துல இருக்காங்க. என்ன நான் எல்லாமே இங்கே வரீங்க? நான் எங்கே ஓடினா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து. வேற ஒருத்தன் கரெக்டா எனக்கு பக்கத்துல வந்து ஓடிடுறாங்க. ஐயோ, இவன் மாற்றதும் எல்லாமே என்னையும் மாட்டி விட்டுருவான் போலியே. ஃப்ரெண்ட்ஸ், இங்க அசையக்கூடாது. நம்ம அசைஞ்சா மாட்டிப்போம். அசையாம இருக்கணும். இது பாருங்க, ஒருத்தன் கிஃப்ட் பெட்டியா எகிரி வந்துட்டு இருக்கான். அவள் தாங்க கண்ணு பட்டுச்சுன்னா காலிங்க அவன்.
நான் அசையாம இருக்கேன். அசையாம இருந்தாலே அவனுங்களுக்கு டவுட் வராது. ஒருத்தன் காலி பாருங்க, என் பக்கத்துலயே ஒருத்தன் சுத்திட்டு இருந்தால அவன் காலி ஆயிட்டான். ஐயோ கடவுளே, என்ன பண்றது? அங்க பாருங்க, அவனுங்க பொருளா ஒரு இடத்துல ஒளிய மாட்டாங்க, நடமாடிக்கிட்டே இருக்காங்க. நான் இங்க அமைதியா இந்த பெட்டி கிட்ட ஒளிஞ்சிருக்கேன்ல, அவனுங்க பாருங்க, இது பாருங்க ஷூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. ஷூட்டர்ஸ் 4-5 இங்க ஒருத்தன் பொருளா போறான் பாருங்க, என்ன கிராஸ் பண்ணி ஒருத்தன் பொருளா போறான் பாருங்க. நான் இதே இடத்துல கொஞ்ச நேரம் இருக்க போறேன். அதுக்கு ஆளுங்க பக்கத்துல வர இந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா? சரிங்க, மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். பாருங்க அங்க ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. என்ன 9 ஐடர்ஸ் இன்னும் மாட்டாம இருக்கோங்க. இந்த வாட்டி ஐடர்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள 9 பேரை கண்டுபிடிக்கணும். ஐயோ இப்ப 8 பேர் தாங்க. ஏன்னா ஒருத்தரை ஷூட் பண்ணிட்டாங்க, நான் பார்த்தேன். ஒரு நபரை ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப 8 ஐடர்ஸ் தான். 8 பேரை கண்டுபிடிக்கணுங்க அவங்க. பார்ப்போம். ரொம்ப லாங்ல இருக்காங்க. இன்னும் நான் இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஷூட்டர் கூட வரல. எல்லாருமே ரொம்ப லாங்ல இருக்காங்க. இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவனுங்க இந்த சைடு வராங்க, நம்ம அந்த டைரக்ஷன் போயிடலாங்க. அவனுங்க இந்த சைடு வந்தா நம்ம அந்த சைடு போயிடணும். அதான் கேமோட கான்செப்ட். சரி இங்க இருக்கலாம். ஐயோ ஷூட்டர்ஸ் யாரவரே இந்த சைடு வராங்க. ஐயோ இங்கதான் வராங்க ஒரு ஷூட்டரு. இங்கதாங்க வரான். ஐயோ அட்டாக் பண்றதுக்கு வரானே. ஐயோ எங்க 25 செகண்டுங்க. இவனுங்க இந்த வாட்டி தோத்துருவாங்க. சீக்கிரம் தான் இந்த வாட்டி தோக்க போறாங்க பாருங்க. என்ன காலி பண்ணிட்டாங்க. பட் இன்னும் 8 ஐடர்ஸ் இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாது. என்ன காலி பண்ணதுனால 7 ஐடர்ஸா மாறிடுச்சு. அவ்வளவுதாங்க. இவனுங்க இந்த வாட்டி சீக்கர்ஸ் தாங்க தோக்குறாங்க. ஐடர்ஸ் தான் ஜெயிக்கிறோம். நான் ஐடர்ஸ் டீம் தான், அதனால நான் தான் ஜெயிச்ச கணக்கு. இன்னும் 7 பேரை கண்டுபிடிக்கிறோம். 5 செகண்ட் தான் இருக்கு. எங்க கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுதாங்க, இந்த வாட்டி என் டீம் தான் ஜெயிச்சது. எஸ் பாருங்க, பெஸ்ட் ஐடர் பெஸ்ட். அவர் ரொம்ப நேரம் நல்லா ஒழிஞ்சதுனால அவர் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி. ஆனா என் டீம் தான் ஜெயிச்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி நான் ஜெயிச்சிட்டேன். கண்டிப்பா சின்ன உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.